சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 14ஆம் தேதி. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். எபேசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஒரு சிறு பெண் தன் தாயிடம், நாம் பரலோகத்துக்கு போகும்போது நாம் கருப்பாகவா அல்லது வெள்ளையாகவா எப்படி இருப்போம் என்று கேட்டால், அதற்கு தாய், நாம் கருப்பாகவோ வெள்ளையாகவோ இருக்க மாட்டோம், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் இருப்போம் என்றால் இது முற்றிலும் உண்மை. இந்த நோக்கத்திற்காக நம்முடைய ஜீவனுள்ள இரட்சகரின் மகிமையை குறித்து தெளிவான பார்வையை நாம் கொண்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் திரும்பி பார்த்து கர்த்தரை கண்டபோது இப்படிப்பட்ட தரிசனத்தை கண்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 14லிருந்து 16வது வரை. நாம் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் தம்முடைய மகிமையை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்போஸ்தலனாகிய யோவான் அந்நாட்களில் விசுவாசிகளின் துன்புறுத்தலையும் பாடுகளையும் கண்டபோது மிகவும் சோர்வடைந்தான். பலர் சிதறிப்போனார்கள், பலர் சிறையில் இருந்தனர், பலர் தங்கள் உடைமைகளை இழந்தனர், பலர் பயத்தால் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் இழந்தார்கள். பிசாசு இது எனக்கு கிடைத்த வெற்றி என்று நினைத்தான். ஆனால் இந்த அனுபவங்களின் மூலம் விசுவாசிகளின் இதயங்களில் தேவன் எவ்வாறு உள்ளான விதத்தில் அவர்களை தம்முடைய சாயலாக மாற்றுகிறார் என்பதை அவன் அறியவில்லை. பிரசங்கிகளாகிய நாம் சில சமயங்களில் உள்ளான கிரியையை மறந்து விடுகிறோம். ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கும்போது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் பேசுவதற்கு ஒரு சிறிய எண்ணிக்கை மட்டுமே இருக்கும்போது நாம் வருத்தப்படுகின்றோம், நமது மகிழ்ச்சியை இழந்து போகின்றோம். இப்படிதான் எத்தனையோ ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். திரளான ஜனக்கூட்டம் மேலும் பலர் மனம் திரும்பும்போது தேவனை பிரியப்படுத்துவதாக நினைக்கிறார்கள். இத்தகையவர்கள் குருடர்களே. அவர்கள் தேவனுடைய வேலையை கெடுக்கிறார்கள். அவர்கள் கூட்டம் மற்றும் எண்ணிக்கையை மட்டுமே சிந்திக்கிறார்கள். இப்போது ஒரு தாய்க்கு பல குழந்தைகள் இருப்பதாக நாம் கற்பனை செய்து பார்ப்போம். முதல் குழந்தை பார்வையற்றது, 2வது ஊமை, 3வது நொண்டி, 4வது காது கேளாது. இப்படிப்பட்டவர்கள் அந்த தாய்க்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தருவார்கள்? மற்றொருவருக்கு 2 அல்லது 3 குழந்தைகள் மட்டுமே இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அவர்கள் மிகவும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறார்கள், எந்த குறைபாடும் இல்லை என்று நாம் வைத்துக்கொண்டால் எந்த தாய் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? எண்களை கவனிப்பவர்களே, நாம் பலருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறோம் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் அவர்களில் எத்தனை பேர் ஆவிக்குரிய காது கேளாதவர்கள்? எத்தனை பேர் ஊமைகள் மற்றும் குருடர்? ஏனென்றால் அவர்கள் தேவனை காணவில்லை, அவருடைய வல்லமையை அறியவில்லை. அதனால்தான் இன்று இந்தியாவில் கிறிஸ்துவ ஊழியங்களில் ஆவிக்குரிய மலட்டுத்தன்மையை காண்கின்றோம். தேவன் அப்போஸ்தலனாகிய யோவானிடம், யோவானே, உபத்திரவத்தையும் வறுமையும் பார்க்கும்போது படும் பாடுகளையும் சோதனைகளையும் பார்த்து சோர்ந்து போகாதே. ஆனால் இந்த காரியங்களோடு நான் அவளிடத்தில் செய்து கொண்டிருக்கிற உள்ளான கிரியையும் பார். அக்கினியில் பொன் எவ்வாறு சுத்திகரிக்கப்படுகிறதோ அவ்வாறே கர்த்தரும் தம்முடைய ஜனங்களை அவருடைய சோதனைகளின் மூலம் சுத்திகரிக்கிறார். இந்த உள்ளான கிரியை அளவற்ற மதிப்புடையதாகும்.